அச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்னைக்கு திரை விமர்சனத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வெளிவந்திருக்கின்ற ரகு தாத்தா திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை சுமன்குமார் இயக்கியிருக்கிறாரு. கீர்த்தி சுரேஷுடன் இணைந்து எம்எஸ் பாஸ்கர், ரவீந்திரா விஜய், இஸ்மத் பானு, ஜெயக்குமார், ஜானகிராம், ராஜேஷ் பாலச்சந்திரன் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கயல்விழி என்ற இளம்பெண் 1980களில் இந்தி மொழி திணிப்புக்கு எதிராக போராட முடிவு செய்கின்றாள். அதனால் என்ன விளைவுகள் ஏற்படுகின்றது என்பதும், கீர்த்தி சுரேஷிற்கு திருமணம் செய்ய நினைக்கிறார்கள். கீர்த்தி சுரேஷ் திருமணத்தை தள்ளி போட்டுக்கொண்டே வருகின்றார். இந்த சூழ்நிலையில் எம்எஸ் பாஸ்கருக்கு கேன்சர் நோய் வருகின்றது. இதனால் கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு சம்மதித்து ரவீந்திரா விஜயை பேசி முடிக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் ரவீந்திரா விஜயை கேரக்டர் பிடிக்காததால் கல்யாணத்தை நிறுத்த பல திட்டங்கள் போடுகிறார். முடிவில் கீர்த்தி சுரேஷிற்கு திருமணம் நடந்ததா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் மீத கதை. கீர்த்தி சுரேஷ் இந்தி திணிப்பு எதிர்க்கும் கேரக்டராக நன்றாகவே நடித்திருக்கின்றார். எம்எஸ் பாஸ்கர் கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். ரவீந்திரா விஜயின் நடிப்பு அருமை. தேவதர்ஷினி வரும் சீன்கள் கலகலப்பு. இஸ்மத் பானு, ஜெயக்குமார், ஜானகிராம், ராஜேஷ் பாலச்சந்திரன் என இதில் நடித்த அனைவருமே சிறப்பாக நடித்திருக்கிறார்கள். ஷான் ரோல்டனின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. யாமினி யாக்னா மூர்த்தியின் ஒளிப்பதிவு 60களில் காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அழகாக படம் பிடித்திருக்கின்றார். இந்தி திணிப்பு மட்டும் பெரிய விஷயமல்ல. காலம் காலமாக பெண்கள் மீதும் கலாச்சாரம் என்னும் பெயரில் நடத்தப்படும் ஆணாதிக்க திணிப்புதான் கொடுமையானது என்பதை எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்துள்ள இயக்குனர் சுமன்குமாருக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் அச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.